வெல்கம் பேக் டு EJ Admin Vlog guys. ஸோ இன்றைக்கி ரைடு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு மூணாருக்கு வந்து நம்ம ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான், இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு தான் நாங்கள் பிளான் பண்ணி போவோம். எப்போது எல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்குமே வந்து ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து மூணார் போகலான்னு பிளானு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, பட் அங்கேயும் மழை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மான்சூன் ரைட்னால கண்டிப்பாக மழை பெய்யும், அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக தான் வச்சுருக்கோம். ஸோ நானும் என் டீமும் போகிறோம். ஸோ எல்லாருமே ராயல் என்ஃபீல்ட், நான் மட்டும் வந்து R15. ஸோ இந்த ரைடு எப்படி போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொசிஷன் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த பொசிஷனில் யார் யார் போகணுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரூல்ஸு எல்லாமே பற்றி பேசிவிட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போரூர் டோலு. சரிங்களா, போரூர் டோலு. ஸோ போரூர் டோல் பக்கத்தில் ஒரு டீ கடை. இதுதான் ப்ரோ ரைட்ரு. சார் ஹெல்மெட் வாங்கிட்டே ப்ரோ? பணக்கார விட்டு பையன் போல ப்ரோ. SMKவா டிஸ்கவுண்ட் ப்ரோ? ஹாய் சொல்லுங்க. இங்க ஒன்று என்ன ப்ரோ மாட்டிருக்கீங்க எல்லாருமே? எனக்கு வாங்கி கொடுக்கல. சரி வாங்க போகலாம். நானும் வச்சிருக்கிறேன் ஹெல்மெட் புதுசு, பார்த்தீங்களா? பாருங்க அங்க பாத்தியா பின்னாடி பாத்தியா? அங்க பாரு, இங்க பாரு பின்னாடி பாரு. AGV 1.5 லட்சம் ரூபாய் ஹெல்மெட் வச்சிருக்கான் பாரு. ரைஸ் இப்போ பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீ கடையில் தான். ஏய் மொபைல் ஹோல்டரு, புது மிரரு. ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எப்படி இருந்தது? கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. டிராஃபிக் ரொம்ப. ஆமாம், அதனால வந்து ஒரு அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. ஒரு 4 கார் இடிச்சிங்கனானுங்க. 4 கார் அங்கங்கே எல்லாம் கோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சரி கைஸ் போய் சாப்பிடலாம் வாங்க. ஸோ 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம தோஸ்த் தினேஷ். அப்புறம் பசங்களாங்க சாப்பிட்டுருக்காங்க. எப்படி இருந்தது 100 கிலோமீட்டர்ஸ்? பையன் புதுசாக வந்து ஹிமாலயன் வாங்கியிருக்கான், அதனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் போல். அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம். வரும்போது ஒரு 4 வண்டி இடிக்குது. காருக்காரங்களாம் சொல்லுறானுங்க. சிரிப்பாக இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு பாவம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்த 100 கிலோமீட்டர்ஸில் என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய் கைஸ். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இருங்க காட்டுறேன் என்ன பண்ணுறோம். ஸோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, ஸோ வந்து ஃப்ளாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃப்ளாக் ரெடி பண்ணி 2 வண்டியில் கட்டிட்டு அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி வாங்க ரைட் கண்டினியூ. நான் ரைட் போயிடுவேன். ஸோ செகண்ட் ரைடர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு இந்த மாதிரி இந்த பொசிஷன் வந்துடுவார். ஜிக்ஸாக் பொசிஷனில் பேரலாக ஓட்டக்கூடாது. இப்போ எங்கே எப்படி இருக்கிறீங்களோ அதே பொசிஷன்லேருந்து அப்படியே வெளியில் நீங்கள் என்ன பொசிஷனில் ஓட்டுறீங்களோ அதே பொசிஷனில் அப்படியே வெளியே வந்துடுவீங்க. சரியா? வெளியே
அந்த வீல் வந்து கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி, அதாவது இன்கேஸ் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்கள் டப்புன்னு உள்ளே ஏறணும், இல்லை அவங்க உள்ளே ஏறணும். அந்த கேப்பை விட்டு நீங்கள் கரெக்டாக வந்து லேனை வந்து அப்படியே பிரிச்சுக்கோங்க. 2ன்னு காமிக்கும் போது ஃபஸ்ட்டு ரைடர் இங்கே, செகண்ட் ரைடர் இங்கே, 3rd 4th 5th 6th 7th 8th அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் அப் ஆகிடுது. சரியா? ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம 1ன்னு சொல்லும்போது டப்புன்னு என்ன குரூப் ஆகிடுவோம். ஓகேவா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே 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 பண்ணலாமா? ஓகே சரி கைஸ், இது வந்து லைன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட் பிரேக்கு. கையெல்லாம் டேன் ஆயிடுச்சு, ஆனால் ஃபேஸ் டேன் ஆகும். சரி, பிரேக் அப்புறம் பார்க்கலாம். சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட போகிறோம்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, போகலாம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:30 இருக்கும். வண்டி திண்டுக்கல் கிட்ட ஒரு பிரேக். எந்த ஏரியா ப்ரோ? எந்த ஊர்? எந்த ஊர்? திண்டுக்கல்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஒரு காஃபி குடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கில் இருக்கும். ஒரு டீ பிரேக். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் முடிச்சுட்டு திண்டுக்கல்லில் இருக்கும். திண்டுக்கல்லில் கிளம்பிடுவோம். அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணி அவங்கள வந்துட்ட பிறகு தான் போவோம். இதுதான் ப்ரொசீஜர். அது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட் போடுவோமா? உடுமலைப்பேட்டை. இது என்ன ஊர் ப்ரோ? இது என்ன ஊர்? உடுமலைப்பேட்டை. கரெக்டாக தான் சொல்லுவேன். ஸோ பார்க் பண்ணிவிட்டு நான் ரூமில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வந்துட்டோம் உடுமலைப்பேட்டை. நாளைக்கு இங்கே வந்து மூணாவது. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்தாச்சு. இல்லை, எனக்கு வாயில் வர மாட்டேங்குது இந்த ஊர் பேர். ஸோ அதனால் எனக்கு வரல, அதை விட்டுருங்க.
ஸோ ரூமில் வந்து நாங்கள் படுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோ? நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock எழுந்துச்சு மூணாருக்கு வண்டி விட்டுற வேண்டியதான். ஸோ vlog பார்த்தீங்கன்னா நைட் எதனா ஃபன்னு நடந்தால் நான் போடுறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். ஓகேங்களா கைஸ்? நம்ம கூட பார்த்தீங்கன்னா க்ரௌன் எல்லாம் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கேனா போகிறோம்? காந்தலூர் போகிறோம். காந்தலூரில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கும், ஏரியாவே நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடிங் இருக்குது, ஜீப்லேயும் போகலாம் வேணுன்னா, இல்லை பைக்கில் போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் மார்னிங் இப்போ டைம் என்னன்னா இப்போ 6:40 ஆகிடுச்சு. எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறோம். ஸோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் செல்ஃபி எடுக்க போகிறோம் காய்ஸ். என்னண்ணா உங்கள் லாட்ஜ் பேர் தெரியும் ப்ரோ, இங்கே வாங்க பாருங்கள். வந்து ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ எடுக்க. ஸோ கைஸ் நான் வந்து ஹெல்மெட் போட்டு நான் உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தி தான். ஸோ நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ கொஞ்சம் வண்டி முன்னாடி விடு ப்ரோ. இருங்க. ஸோ வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ண வந்திருக்கோம். இது கரெக்டாக இருக்கா?